ஓகே ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். இப்போ ஐயா வந்து சென்ற வாரம் பார்த்துட்டு போனேங்க. நம்ம யாருன்னா தமிழ்நாடு கல்வி டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை மக்கள் தொடர்பான ராஜப்பான. அதாவது டிராபிக் ராமசாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? எப்படியாப்பட்ட மனிதர் அவரும் ஒரு காமராஜர் மாதிரி தான், கக்கன் மாதிரி தான், ஜீவானந்தம் மாதிரி தான். ஏன்னா தனக்காக வாழணும், பிறருக்காக வாழ்ந்தவர். தமிழ்நாட்டுக்குள்ள கட்டவுட் திருக்குள்ளாந்து பயங்கரமான போராட்டம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வரைக்கும் அவரோட கேஸு அவரோட ஃபைல் தான் அதிகமாக இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் பாமகவில் ஒரு நகர செயலாளர் இருந்திருக்கீங்க. நகர செயலாளர் தானே? எத்தனை வருஷமா இருந்தீங்க நகர செயலாளர்? சூப்பர். ஏன்னா அனுபவங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை மூலியமாகவும் தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை மூலியமாகவும் தான் இவரோட விளம்பரங்களை பார்த்து நான் கடந்த 22 வருட காலமாக சமூக பணியில் ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மிலிட்ரி மென், அடுத்தது யாராவது நல்ல சமூக ஆர்வலர், சமூக சிந்தனையாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவார்டு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் ஐயா ரங்கசாமி முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தலைமையில் தான் மிகப்பெரிய அவார்டு ஃபங்க்ஷன். அதுக்கு தான் போன வாரம் வந்து பேட்டி எடுத்துட்டு போனேன். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆன்மீக ரீதியாக சாதனையாளர், சேவரத்ன சாதனையாளர் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்துட்டுன்னா டாக்டர் பட்டம் கேள்விப்பட்டீங்கல்ல? டாக்டர் பட்டம் அது எதுக்காக கொடுக்குறது? அதாவது டாக்டர் பட்டம்னா முனிவர் பட்டம். அது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி மூலியமாக கொடுப்பாங்க. இப்போ கலைஞரோ, எம்ஜிஆரோ, காமராஜரோ இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா படித்து வாங்கப்பட்டவங்க. அவங்க இந்த சமுதாயத்தில் நடந்துக்கிட்ட ஒரு முறையை வச்சு கொடுத்தது இல்லையா? இது வந்து உலக செம்மொழி லண்டன் யூனிவர்சிட்டி மூலியமாக கொடுக்குறது. போன வாரம் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போய் அங்கே எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தவரை தான் இப்போ அழைப்பு கொடுத்து வந்திருக்கோம். சந்தோஷம் தானேங்க? உலக செம்மொழி லண்டன் யூனிவர்சிட்டி யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியிலேருந்து முனிவர் பட்டம் கொடுக்குறோம். எதுக்காக? கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் இதுலேயே சம்மந்தமே கிடையாது இல்லையா? இவங்க குடும்பம் ஜோதிட குடும்பம் கிடையாது. ஆனால் இறைவன் கொடுத்த ஒரு ஆன்மீக ரீதியாக மற்ற குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. அப்போ உலகத்தில் இருந்த இத்தனை வருட காலமாக சம்பாதிக்க நினைச்சா எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். அதானே உண்மை. ஆனால் மனுஷன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பாதையில் போகவும் தான் இந்த ஆன்மீக ரீதியாக அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒழுக்கத்துக்காகவும், நீதிக்காகவும், சமூக சேவைக்காகவும் இது கொடுக்கப்படுது. சந்தோஷம் தானையா ஐயா? நீங்கள் சரி. அதனால தமிழ்நாடு கல்வி அறக்க டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடியை பொன்மாலையாக சூட்டுகிறது. அதாவது ஒரு மனிதன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். அந்த எண்ணங்கள் பிரகாரம் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதனால எப்படி உள்ள மனசு மணக்குதோ அதே மாதிரி தான் வெளியில் வர வார்த்தைகள் மணக்கும். அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு தான் சந்தன மாலை போட்டப்படுகிறது. இது கரெக்டாக தெரியுதாப்பா? ஓகே ஓகே சரிங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால நண்பர் நீங்கள் இல்லைங்களா? இவர் முதல்ல எப்படி பழக்கப்பட்டது? சூப்பர். ஆமாம், பார்த்துருக்கோம். இப்போ எது கேட்குறேன்னா, இப்போ கட்சியில் ஒரு டயத்தில் வந்து கவுன்சிலருக்கோ இதுக்கோ ஒரு 5000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணாலே போதும். கட்டணும்.